Hallelujah. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். I used to say every week, God is good. நான் எல்லா வாரமும் கர்த்தர் நல்லவர் என்ற வார்த்தையை கூறுவதுண்டு. Yes, God is good. ஆம், தேவன் நல்லவராகவே இருக்கிறார். If not, we will not be in existence. அவர் அப்படி இல்லை என்றால் நாம் இந்த நாளில் உயிரோடு இருக்க முடியாது. Times are rolling off. காலங்கள் கடந்து செல்கிறது. Waves are coming in. அநேக அலைகள் எழும்புகிறது. But God is good. ஆனால் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். He is holding your hand. அவர் உங்களுடைய கரங்களை பிடித்திருக்கிறார். And He is leading us. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழி நடத்துகிறார். Protecting us. நம்மை பாதுகாக்கிறார். Guiding us. நம்மை வழி நடத்துகிறார். Give all the provisions that we require. நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். Hallelujah. Hallelujah. So God is good. ஆகவே தேவன் நல்லவராகவே இருக்கிறார். Because of that, we are able to come together in this Sunday morning also. அதன் மூலமாக தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலும் நாம் கூட இருக்கிறோம். It is always good to be in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது எப்பவும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. Particularly on Sunday. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில். Hallelujah. Hallelujah. So in this Sunday also, ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட let us get into the presence of God. நாம் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாவோம். Feel the anointing of the Holy Spirit. தேவனுடைய அபிஷேகத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். Give thanks to the Lord. தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். Sing to the glory of God. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக பாடுங்கள். Hallelujah. Hallelujah. And hear the word of God. தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். Mend our ways. நம்முடைய வழிகளை நாம் சரி செய்து கொள்வோம். Then the eternity will be sure. அப்பொழுது நித்திய ராஜ்யம் நமக்குரியதா இருக்கும். Hallelujah. Hallelujah. So we thank God for this Sunday. ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காகவும் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். I greet you all in the name of Jesus, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். who are gathered in this Sunday morning, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே இங்கு கூடி இருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். and even the others who can able to see this service in other days. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஒவ்வொரு நாளிலும் பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். I invite you all in the name of Jesus. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வரவேற்கிறோம். Let God bless us. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. Praise be to His name. அவருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So opening this service, ஆகவே இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக let us sing one song. நாம் எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். You too join with us. நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். The song is சேனைகளின் கர்த்தர் நல்லவரே. அந்த பாடல் சேனைகளின் கர்த்தர் நல்லவரே என்ற பாடல். The Lord of hosts is good. சேனைகளின் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். And He is protecting us from all the destruction. எல்லா விதமான அழிவுகளிலிருந்தும் அவர் நம்மை பாதுகாக்கிறார். When we go down in our spirit, நம்முடைய ஆவியிலே நாம் சோர்ந்து போகும் பொழுது His promises are helping us. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு உதவி செய்கிறது. And He is giving power அவர் நமக்கு வல்லமை கொடுக்கிறார். to overcome the temptations. நம்முடைய சோதனைகளை நாம் மேற்கொள்ளும்படியாக வல்லமை கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. So let us all join together and sing for the glory of God. ஆகவே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் அனைவரும் இணைந்து Hallelujah. பாடலை பாடுவோம். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வெற்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வெற்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவை அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவை அடைக்கலம். உள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவில் இயேசு நம்மோடு நடக்கிறார்.
7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கிறார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆழத்தினின்று நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். நாங்களின் பின்னாடி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு காவலையே. கப்பலின் பின்னாடி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு காவலையே. எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். காத்திருந்து பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் நம்பில் நிலைத்திருப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார். ஏற்றிடுவோம் என்றும் ஜெயக்கொடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. We sang and worshiped the Lord. நாம் இப்பொழுது தேவனை ஆராதிக்க போகிறோம். Sang for the glory of the Lord. நாம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக பாடல்களை We பாடினோம். all sang together நாம் எல்லோரும் இணைந்து பாடினோம். and praised the Lord. நாம் தேவனை துதித்தோம். Now it is a time to worship the Lord இப்பொழுது தேவனை ஆராதிக்கும்படியான for நேரமாக all இருக்கிறது. the goodness He has granted to us, அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், for all His grace upon us, அவர் நம்மீது வைத்த அவருடைய கிருபைகளுக்காக, for His kindness, அவருடைய இரக்கங்களுக்காக, for His abundance of mercy. அவருடைய பெரிதான இரக்கங்களுக்காக. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. We have to worship the Lord. நாம் தேவனை ஆராதிக்க We have வேண்டும். to thank the Lord. நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த We வேண்டும். have to show that Jesus, we love you. இயேசுவை நாம் நேசிக்கிறோம் என்பதை நாம் காட்ட வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. We worship you, Lord. இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். Though we are not worthy to come into thy presence, உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக வருவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை என்றாலும் you has made us worthy to நீர் worship you, Lord Jesus. உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீர். Thank you, Lord.
நன்றி இயேசுவே. What a joy. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது What a பாருங்க. blessing. எவ்வளவு ஒரு பெரிய What ஆசீர்வாதம். a wonderful opportunity you are giving to us, oh Jesus. எவ்வளவு அருமையான சந்தர்ப்பங்களை நீர் எங்களுக்கு என்று கொடுத்திருக்கிறீர். Hallelujah. ஹல்லேலூயா. We love you more and more and more, oh Lord Jesus. உம்மை இன்னும் அதிகமாக அன்பு கூறுவோம் We இயேசுவே. worship you more, Jesus. உம்மை இன்னும் அதிகமாக ஆராதிப்போம். Oh Father, we thank you, Lord Jesus. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Oh Father, Son and the Holy Ghost, we worship you. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறீரே உம்மை நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். I love you, Lord, more and more. அன்பு Thank you, கூறுவேன் Jesus. இன்னும் அதிகமா என்ற பாடல். Praise Jesus. Hallelujah. Thank you, Lord. Praise you, Lord. We worship you, Lord. Thank you, Jesus. Amen. Hallelujah. Thank you, Jesus. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஏகோ
worship the Lord. Open our mouth and worship the Lord. Oh, Rama, Shankara, Rama. We thank you, Jesus. We worship you, Lord. We praise you, Lord. We give thanks to you, Lord Jesus. We thank you for thy love. Oh, Jesus. Oh, magnify, magnify, magnify. Okay, that is it, Lord. That is it, Lord. We worship you more and more, Lord Jesus. அதிகமாய் ஆராதிக்கிறோம் Jesus. Oh, Rama, Shankara, Rama, Rama, oh, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord Jesus. We worship you. We worship you. We praise you. We bow before you. அவரை ஆராதிக்கிறோம். அன்பாக வணங்குகிறோம். உம்மையே துதிக்கிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Jesus. Oh, Rama, Shankara, Rama. Open your mouth. Join with us and praise the Lord. உங்கள் வாய்களை திறந்து சேர்ந்து கொண்டு கர்த்தரை ஆராதிப்போம். Oh, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. We worship you, Lord. துதிக்கிறோம். Stotra, 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 stotra. Praise you, praise you, praise you, praise you. Worship you, Lord. Oh, Jesus. ஒருவருக்கே செலுத்துகிறோம். பிதாவானவரே, உம்மை துதிக்கிறோம். அவர் ஆராதனை நாயகனாக இருக்கிறார். Hallelujah. So கர்த்தரை ஆராதிப்போம். Let us worship the Lord. He is worthy to be worshipped. He is worthy to be praised. Hallelujah. அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஆராதனை நாயகன். Thank you, Jesus. Amen. Hallelujah. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை
praise. ஒருவர் மாத்திரமே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீர்கள். Hallelujah. Thank you, Jesus. Lord, we thank you for thy mighty presence. உடைய வல்லமையான பிரசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, we thank for the Holy Ghost moving upon us. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடிக் கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். Anoint the people of the name of Jesus. By thy grace, O Jesus. உடைய கிருபையினாலே ஜனங்களை நீர் அபிஷேகிப்பீராக. Thank you, Jesus. அபிஷேகி தேவா. Hallelujah. அபிஷேகியும் தேவா அபிஷேகியும் Get in the blessing of God. Get into the anointing of the Holy Spirit. சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியினுடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியினுடையால் அலங்கரியும் அபிஷேகியும் தேவா அபிஷேகியும் ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியினுடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியினுடையால் அலங்கரியும் அபிஷேகியும் தேவா அபிஷேகியும் ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியினுடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியினுடையால் அலங்கரியும் தேவா அபிஷேகியும் ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியினுடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியினுடையால் அலங்கரியும் Lord, we need thy power, O Jesus. வல்லமை தேவை தேவா. Hallelujah. வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 Hallelujah, Jesus, hallelujah, hallelujah, hallelujah. There is power in the blood. There is power in the blood of Jesus. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை
who can stand before? In the name of Jesus, Jesus, we have the victory. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் நீங்கள் புறந்தோடும். இயேசு இருக்கும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. because there is power in the blood of Jesus. There is power, Wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். there is power. Hallelujah. Thank you, Jesus. ஆவின் வல்லமை அக்கினி Hallelujah. Jesus is ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தினால். ஆவின் வல்லமை அக்கினி வல்லமை ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ஆவின் வல்லமை அக்கினி வல்லமை ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ஆவின் வல்லமை அக்கினி வல்லமை பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவின் வல்லமை அக்கினி வல்லமை பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவின் வல்லமை அக்கினி வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவின் வல்லமை அக்கினி வல்லமை. Thank you, Jesus. Thank you for anointing us by the power of God. உன்னதத்தின் ஆவியினாலே எங்களை நிரப்பின கிருபைக்காக ஸ்தோத்திரம் தாவே. ஓராபா சந்தரா லீராபா. Hallelujah. Hallelujah. We worship you, Lord. We praise you, Lord. We thank you, Lord. Let us grow in thy ways, of Jesus. உம்முடைய வழிகளிலே நாங்கள் முன்னேறி போகும்படியாக கிருபை செய்யும். Hallelujah. 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 Bless us more and more. Anoint us, oh, by thy power, by the power from the above. உலகத்திலிருந்து வல்லமையினாலே எங்களை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக. ஓ ராமா சந்தரா லீரா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசு. நன்றி இயேசு. உம்மையே ஸ்துதிக்கிறோம். We bow before you, Lord. பாகரங்கள் சிரம் தாழ்த்தி take care of us. இதாவே எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. Amen. Hallelujah. Yes, we had a wonderful worship time. நான் நல்ல ஒரு அபிஷேகத்தின் நேரத்தை கொண்டவர்களாக இருந்தோம். God is moved upon us. தேவன் நம்ம மீது அசைவாடினார். Amen. The Holy Ghost has filled us. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். We believe that you all be filled with the Holy Spirit. Oh Rabba Shantara Liraba. நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டீர்கள் என்று. What a blessed time. எவ்வளவு ஆசீர்வாதமான நேரம் God பாருங்கள். is good. கர்த்தர் நல்லவர். He is going to protect us and lead us. அவர் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்த Let us போகிறார். surrender to Him. நம்மை முற்றுமாக நாம் அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். Be obedient to the voice of God. தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். God is going to bless us more and more. கர்த்தர் தாமே நம்மை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. So be in the presence of God. ஆகவே தேவனுடைய பிரசன்னத்திலே தரித்திருங்கள். To join in the following parts of this house. இந்த ஆராதனையின் மற்ற பகுதிகளிலேயும் கலந்து கொள்ளுங்கள். Hear the word of God. தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். Meditate on that. அதன் மீது தியானம் செலுத்துங்கள். God is going to bless you more and more. Hallelujah. கர்த்தர் தாமே இன்னும் அதிகமாய் உங்களை Praise be to ஆசீர்வதிப்பாராக. His name. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Amen. ஆமென். Please stay in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே தரித்திருங்கள். धन्यवाद के साथ स्तुति गाऊंगा यीशु मेरे खुदा उपकार तेरे बेशुमार होते
स्तुति गाऊंगा, यीशु मेरे खुदा। उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। तू है सच्चा जिंदा खुदा, तुझ पर ही भरोसा मेरा। तू है सच्चा जिंदा खुदा, तुझ पर ही भरोसा मेरा। सेवा पूरी करके पाऊं इनाम, प्रभु ऐसा दो वरदान। सेवा पूरी करके पाऊं इनाम, प्रभु ऐसा दो वरदान। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, यीशु मेरे खुदा। उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, यीशु मेरे खुदा। उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। कोटि कोटि स्तुति धन्यवाद। कोटि कोटि स्तुति धन्यवाद। നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും ദയാനിധേ. അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും ദയാനിധേ. യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോനെ സ്തുതി. യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോനെ സ്തുതി. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോട് ഞാൻ തുതി പാടുവേൻ എന്തനേസുരാജനേ. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே.
எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் இயேசுவே. என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் இயேசுவே. நினைக்காத நன்மைகள் அளிப்பீரே, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே. நினைக்காத நன்மைகள் அளிப்பீரே, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றி கூறுவேன் நான். Hallelujah. ஹல்லேலூயா. So far we praise the Lord by singing இவ்வளவு நேரமாக பாடலின் மூலமாக நாம் தேவனை துதித்தோம், and worship the Lord. தேவனை ஆராதித்தோம். It's a very good time. அது மிகவும் அருமையான நேரமாக இருந்தது. God is in our midst. தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். Holy Ghost is moving upon us. பரிசுத்த ஆவியானவர் நம் மீது அசைவாடி Hallelujah. கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Now we come to another important time. இப்பொழுது ஒரு முக்கியமான நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். Hear the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியான நேரம். Hear the voice of God is always good. தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்பது எப்போதும் அருமையாக இருக்கிறது. And be obedient to the word of God நாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். and do according to the word of God, தேவன் அவருடைய வார்த்தைகளின்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். so that we can run in the path which leads to the eternity. ஆகவே அப்பொழுதுதான் நீங்கள் நித்திய ராஜ்யத்தை நோக்கி பயணிக்க முடியும். It is not so easy to go on the path of righteousness. நீதியின் பாதையில் நடப்பது மிகவும் எளிதான காரியம் அல்ல. It is not possible for us to have peace in this world, இந்த உலகத்திலே நாம் சமாதானத்தோடு இருப்பது மிகவும் எப்பொழுதும் சாத்தியமானதாக இல்லை. because ஏனென்றால் worries are there. கவலை எப்பொழுதும் நம்மை ஆழ்த்துகிறது. Yeah, there is no man without worriness. கவலை இல்லாமல் ஒரு மனுஷன் கூட இந்த உலகத்தில் இல்லை. Worries. கவலை, பாரங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. That is the main thing that spoils our peace. நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற முக்கியமான காரியங்களாக இது இருக்கிறது. So in these situations too, ஆகவே இந்த விதமான சூழ்நிலையிலும் கூட the worries are being increased. நம்முடைய கவலைகளும் பாரங்களும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. Yes, worries. கவலைகள். Reason for worries. இந்த கவலைக்கும் பாரத்துக்குமான காரணங்கள் என்ன? What is the output or input of the worries and what are the outputs of the worries? அந்த கவலையானது நமக்குள்ளாக கொண்டு வருகிற காரியங்கள் என்ன, அதன் விளைவுகள் என்ன? The main thing that brought by the worriness is இந்த கவலையின் மூலமாக நமக்குள்ளாக வருகிற காரியம், முக்கியமான காரியம் என்னவென்றால் health. நம்முடைய சரீரம், நம்முடைய சுகம். That is according to the physical doing of our life. நம்முடைய சரீர பிரகாரமாக நாம் செய்கிற காரியங்கள். Yes, worriness brings இந்த கவலை decline in health. இந்த கவலையானது நம்முடைய சுகத்திலே தொய்வை ஏற்படுத்துகிறது. Nowadays doctors are telling more than 50% of the man. இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது மருத்துவர்கள் கூறுகிறது என்னவென்றால் 50% மேலாக உள்ளவர்கள், mostly the adults, குறிப்பாக பெரியவர்கள், are suffering ill effects to their health because of worry and stress. இந்த கவலையின் மூலமாகவும் மன அழுத்தத்தின் மூலமாகவும் அவர்களுடைய சுகத்திலே தொய்வு காணப்படுகிறது அல்லது சுகமின்மை காணப்படுகிறது. Yes, worry has been linked, இந்த கவலையானது எல்லாவற்றோடும் இணைக்கப்பட்டிருக்கிறது, which leads and becoming a cause
for death including. மரணத்தை கொண்டு வரும்படியான காரியங்களுக்கு இந்த கவலைகளும் இந்த அழுத்தமும் காரணமாகி விடுகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Yes, the health because of worriness, heart disease are arising. இந்த கவலையின் மூலமாக இருதய சம்பந்த பிரச்சனைகள் எழும்புகிறது. Even cancer, புற்றுநோய், lung ailments, நுரையீரல் பிரச்சனைகள், and see, some people are get into suicide. ஒரு சிலர் தற்கொலைக்கும் முயற்சிக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. So many problems are arising because of the worriness that which affects our health. இவ்வளவு பிரச்சனைகளும் இந்த கவலையின் மூலமாக நம்முடைய சரீரத்தை பாதிக்கிறதா இருக்கிறது. Once one man said, ஒரு நாளிலே ஒருவர் சொன்னார், that ulcer are not caused by what you eat. வயிற்றில் அல்சர் வருவது Not that what you eat, நீங்கள் உண்கிற உணவின் மூலமாக அல்ல, but by what is eating you. உங்களை உண்ணுகிற காரியங்களின் மூலமாக வருகிறது என்று ஒருவர் கூறியிருக்கிறார். வயிற்றுல அல்சர் வருது நம்ம சாப்பிட்ற உணவுனால இருந்தாலும் கூட அதனால அல்ல, முக்கியமாக நம்முடைய கவலைகளினாலே நம்முடைய கவலைகள் அதை சாப்பிடுது. அதுதான். Hallelujah. Hallelujah. So worries are having a main part in our life. ஆகவே இந்த கவலைகள் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதா இருக்கிறது. It minimizes our effectiveness. நம்முடைய செயல் திறனையும் அது குறைக்கிறதா இருக்கிறது. Why? We always think about negative. ஏனென்றால் நாம் எப்பொழுதும் எதிர்மறையான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். The worriness brought and anticipate the negatives. இந்த கவலையானது நாம் எதிர்மறையான காரியங்களை எதிர்பார்க்கும்படியாக செய்து விடுகிறது. Worriness are not slowing down tomorrow. இந்த கவலையானது நாளைய தினத்தை குறிப்பதல்ல. It's not going to slow down tomorrow's sorrow. நாளைக்குரிய கவலையை இந்த கவலை குறைப்பதில்லை. But it empties today of its strength. ஆனால் இன்றைக்குரிய பலத்தை நாம் இழந்து விடுகிறோம். Yes, it makes us to lose the health. நம்முடைய சுகத்தை நாம் இழந்து விடுகிறோம். It becomes a sin even. அது ஒருவேளை பாவத்திற்குள்ளாக கூட அழுத்தி விடலாம். Because it demonstrates a lack of trust and faith. ஏனென்றால் அது விசுவாசமின்மையும் நம்பிக்கையின்மையும் குறிக்கிறதா இருக்கிறது. When worriness are increasing, நம்முடைய கவலைகளும் பாரங்களும் அதிகரிக்கும் பொழுது people are tend to ask, oh God, what is it? ஜனங்கள் எப்பொழுதும் கேட்பதுண்டு, கடவுளே இது என்ன என்று. Lord, why should I have these worries? ஏன் எனக்கு இவ்வளவு கவலைகள் என்று ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்பதுண்டு. Lord, how can you allow me to have such worries? இவ்விதமான கவலைகளை ஏன் என்னுடைய ஜீவியத்தில் அனுமதித்தீர், எப்படி நீங்கள் அனுமதிக்கலாம் என்று நீங்கள் கேட்பதுண்டு. Instead of having faith on Jesus, faith on God, தேவன் மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு the faith goes down. நம்முடைய விசுவாசமானது குன்றி போகிறது. Because of the lack of faith and taking back of the trust that we have on God. நாம் இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையிலிருந்து நாம் பின்வாங்கும் பொழுது அல்லது நம்முடைய விசுவாசத்தை நாம் இழந்து போகும் பொழுது the sin intervenes. அப்பொழுது பாவமானது நமக்குள்ளாக வருகிறது. But God is telling, hallelujah. ஆனால் தேவன் கூறுகிறார், Psalms 55:22 we can read. சங்கீதம் 55:22 நாம் வாசிக்கிறோம். Cast thy burden upon the Lord. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, and he shall sustain thee. He shall never suffer the righteous to be moved. Hallelujah. அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். He shall sustain you. அவர் உன்னை ஆதரிப்பார், and he shall never suffer the righteous to be moved. நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். God wants the people to be righteous. தேவன் தம்முடைய பிள்ளைகள் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God is telling, cast all your burden upon me. தேவன் கூறுகிறார், உங்களுடைய பாரத்தை எல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள் என்று. Whatever the worries that you are having, எந்த விதமான கவலைகளை நீங்கள் கொண்டிருந்தாலும் put it on me. அதை நீங்கள் என்மேல் வைத்து விடுங்கள். I will bear for you. நான் அதை பொறுத்துக் கொள்வேன் உங்களுக்காக என்று. I will deliver you. நான் உங்களை விடுவிப்பேன். There you needs the trust. அதிலே நமக்கு நம்பிக்கை அவசியமா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Because he shall never suffer the righteous to be moved. ஏனென்றால் இந்த வேத வசனம் கூறுகிறது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று. Hallelujah. Hallelujah. Here we have to note, இங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும்.
righteous shall not be moved. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். Yes, God has called us to be righteous. ஆம், தேவன் நம்மை நீதிமான்களாய் இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். Because we have to live in the righteous land, that is glory land. Hallelujah. ஏனென்றால் அந்த நீதியின் ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். The worries that comes in our life, நம்முடைய ஜீவியத்தில் வரும்படியான கவலைகள், the worries that we are suffering of, நாம் இப்பொழுது சந்திக்கும்படியான கவலைகளும் பாரங்களும் makes us to lose our faith நம்முடைய விசுவாசத்தை இழந்து போக செய்கிறது. and make us to deviate from the path of righteousness. நீதியின் பாதையை விட்டு வழிவிலகி செல்லும்படியாக செய்து விடுகிறது. The sin is waiting there as a roaring lion as well as the Satan. பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிகிறான். அதே போல பாவமும் காத்து கொண்டிருக்கிறது. Yes, when we deviate from the path of righteousness, நாம் நீதியின் பாதையை விட்டு வழிவிலகி செல்லும் பொழுது it is possible for us to get into sin நாம் பாவத்திற்குள்படுவது எளிதாகிவிடும். and also get into the net of the Satan. நாம் அந்த பிசாசின் வலைக்குள்ளாக அகப்பட்டு விடுவோம். So worriness also make us to backslide. ஆகவே இந்த கவலைகளும் நம்மை பின்மாற்றத்திற்குள்ளாக செல்லும்படியாக செய்து விடுகிறது. But we should have the assurance that Jesus is there to bear all our worries. நம்முடைய எல்லா பாரங்களையும் தாங்கும்படியாக இயேசு இருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். Worriness make us to go astray. இந்த கவலைகள் நம்மை இயேசுவை விட்டு வழிவிலகி செல்லும்படியாக செய்கிறது. That's what I said, when we go astray, the devil is coming in and taking over the opportunity to work in your life. அதைதான் நான் கூறினேன். நாம் தேவனை விட்டு வழிவிலகி செல்லும் பொழுது பிசாசானவன் நம்முடைய ஜீவியத்திற்குள்ளாக வரும்படியான சந்தர்ப்பத்தை தேடுகிறான். So we give importance to the worries. நாம் கவலைகளுக்கு அதிகமாக இடைவெளிக்கிறதான வேளையிலே we lose our spiritual strength. Hallelujah. நாம் கவலைகளுக்கு இடம் கொடுக்கிற வேளையிலே நம்முடைய ஆவிக்குரிய பலனையும் நாம் இழந்து போகிறோம். But Jesus won the Satan on the cross. ஆனால் இயேசு பிசாசை சிலுவையிலே ஜெயித்திருக்கிறார். When we believe Jesus, நாம் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது he will take away the worriness from us. அவர் நமக்குள்ளாக இருக்கிற பாரங்களையும் கவலைகளையும் எடுத்து He போடுவார். will show us the way that how we have to handle to deliver from the worriness that we have. நாம் எவ்விதமாக அந்த கவலையிலிருந்தும் பாரத்திலிருந்தும் வெளியே வர வேண்டும் என்ற வழியை அவர் நமக்கு காட்டுவார். Because of the worriness, the illness comes. கவலைகளின் மூலமாக நம்முடைய சரீரத்திலே பலவீனங்கள் எழும்புகிறது. Physically and spiritually. சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும். Physically we will become emotional in our life. சரீர பிரகாரமான பலவீனங்கள் வரும்போது நாம் உணர்ச்சிகளையும் அது பாதிக்கிறது. Because of the worriness that we have. நமக்குள்ளாக இருக்கிற கவலைகளின் மூலமாக. Because of the increasing of worries in our life. நம்முடைய ஜீவியத்திலே கவலைகள் பெருகுகிறதுனால். It can paralyze you. அது நம்மை முடக்கி விடுகிறதா It இருக்கிறது. will not allow you to go forward and do your work, that what we have to do. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய விடாமல் செயலிழக்க செய்கிறது. Hallelujah. Hallelujah. It brings the anxiety in our life. அது நமக்குள்ளாக கவலையை ஏற்படுத்துகிறது. We are always anxious. நீங்கள் எப்பொழுதும் பதற்றத்தோடு இருப்பீர்கள். Because of the worriness that filled our mind. ஏனென்றால் அந்த கவலையானது உங்கள் சிந்தை முழுவதையும் அழுத்தி விடுகிறது. We make our mind, the head as a worry spot. நாம் நம்முடைய சிந்தை முழுவதையும் இந்த கவலைக்கென்றே கொடுத்து விடுவோம். Mean to say worry pot. worry-யை போட்டு வைக்கிற டப்பா, கவலையை போட்டு வைக்கிற டப்பாவை வச்சுக்கிறோம். நம்முடைய சிந்தைய தலைய கவலையெல்லாம் தூக்கி உள்ள போடுற டப்பாவை வச்சுக்கிறோம். நோ, அப்படி அல்ல. சரண்டர் your life to Jesus. உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். Give your thoughts to Jesus. உங்களுடைய சிந்தைகளை இயேசுவிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். Plead unto Jesus to lead you. உங்களை வழி நடத்தும்படியாக நீங்கள் இயேசுவிடத்தில் கெஞ்ச வேண்டும். Ask God to take hold of your thoughts. உங்களுடைய சிந்தைகளை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நீங்கள் அவரிடத்தில் கேட்க வேண்டும். He will empty the worry dabba. அப்பொழுது அவர் அந்த விதமான கவலைகளின் டப்பாவை காலி செய்துவிட்டு he will put his thoughts in your mind. Hallelujah. அவருடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் உங்களுக்குள்ளாக அவர் கொடுப்பார். Hallelujah. Hallelujah. Victory will come immediately when we surrender our mind to Jesus. Hallelujah. நம்முடைய சிந்தைகளையும் எண்ணங்களையும் நாம் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஜெயம் நம்முடையதா இருக்கும். Because the Holy Ghost is going to take hold of that. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அதை பொறுப்பேற்றுக் கொள்வார். The evil thoughts will go away. அப்பொழுது எண்ணங்கள் உங்களை விட்டு அகன்று போகும். The worriness that bothers you will take it off. உங்களை அழுத்துகிற கவலைகளும் பாரங்களும் உங்களை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும். Hallelujah. 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 Jesus will take over. இயேசு எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்வார்.
The worriness drains your tank of joy, கவலையானது உங்களுடைய சந்தோஷத்தை குன்றிவிட செய்கிறது. which is something you cannot change because of that your tank of joy has been emptied by the worriness. ஏதோ உங்களால் மாற்றக்கூடாத காரியமாக இருக்கலாம், அதனால் உங்களுடைய சந்தோஷம் பறி போகிறது. Something you cannot change. நீங்கள் மாற்றக்கூடாத காரியம். You cannot change your cycling of life. உங்களுடைய வாழ்க்கை முறையை உங்களால் மாற்ற முடியாது. Man should sleep மனிதன் உறங்க வேண்டும். in a part of a day. Part of a day, that means a day. ஒரு 24 hours. நாளின் ஒரு பகுதி அவன் உறங்குவதற்கென்று. அவனுடைய வாழ்க்கை அவனுடைய அனுதின ஜீவியத்தில் ஒரு பகுதி அவன் தூங்க வேண்டிய நேரம். ஹalleluya. ஹalleluya. That has been taken away by the worriness. அது அந்த கவலையின் மூலமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. But you cannot change that sleeping time. ஆனால் உங்களுடைய உறக்க நேரத்தை நீங்கள் மாற்ற முடியாது. Just an example. ஒரு சிறிய உதாரணம் தான். Something you are not responsible for. ஏதோ ஒரு காரியத்திற்கு நீங்கள் பொறுப்பாக இல்லாமல் இருக்கலாம். Something you are not able to control. நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத காரியங்களாக இருக்கலாம். Something that frightens and torments you. உங்களை பயமுறுத்தி உங்களை அழுத்துகிற காரியங்களாக இருக்கலாம். These are all keep you awake when you should be sleepy. இந்த எல்லா காரியங்களும் நீங்கள் உறங்க வேண்டிய நேரத்தில் உங்களை உறங்க விடாமல் செய்கிறது. These are all empty tank of joy. உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுடைய சந்தோஷத்தை எடுத்து போடுகிற காரியங்களாக இருக்கிறது. Get into anxiety. நீங்கள் அப்பொழுது கவலைக்குள்ளாகவும் பதற்றத்திற்குள்ளாகவும் ஆவீர்கள். Distress. அழுத்தங்கள். Fear. பயம். Oh, that all will kill you. இந்த எல்லா காரியங்களும் உங்களை அழுத்துகிறதாகவும் உன்னை கொலை செய்கிறதாக காணப்படும். Hallelujah. கொலை செய்கிறதாகவும் It's not காணப்படுகிறது. that it is going to kill you and you are going to be dead. அது ஏதோ உங்களை கொலை செய்துவிடும் நீங்கள் மரித்து விடுவீர்கள் என்பது அல்ல. But the stress that you feel because of the worry is like that you are being dying. ஆனால் நீங்கள் சந்திக்கிற மன அழுத்தங்களும் கவலைகளும் உங்களை மரணத்திற்கு ஏதுவான காரியங்களாக அழுத்துகிறதாக இருக்கிறது. Worry is like choking. கவலை என்பது நாம் மூச்சு விட மூச்சு தடற மாதிரி இருக்குது நம்முடைய கவலைகள் நம்முடைய பாரங்கள். Hallelujah. Hallelujah. And it is strangling. அது நம் கழுத்தை நெரிக்கிறதா இருக்கிறது. ஆமா, கயிறு போட்டு கழுத்தை பிடிச்சி நெருக்கி இழுக்கிற மாதிரி இருக்குது. Worriness. Hallelujah. கவலைகள். But Jesus is telling ஆனால் இயேசு கூறுகிறார் about the kinds of worry that choke the life out of us. மனுஷனுடைய ஜீவியத்தை நெரிக்கும்படியான காரியங்கள் என்ன, நம்முடைய ஜீவியத்தில் நெரிக்கும்படியான காரியங்கள் என்ன என்பதை Jesus கூறுகிறார். said a parable. இயேசு ஒரு உவமையை சொன்னார். There is a sower. அதாவது விதைக்கிறவனுடைய உவமை. Jesus told about the seed that falling among the thorns. இயேசு அந்த இடத்தில் முள்களுக்குள்ளாக விழுந்த விதையை குறித்து கூறுகிறார். And choke the plant to die. அது அந்த செடிகளை நெரித்து வளர முடியாமல் செய்து அழித்து போடுகிறது. அழித்து போடுகிறது. That's what we read in Matthew 13:22. அதைதான் மத்தேயு 13:22 நாம் வாசிக்கிறோம். He also that received seed among the thorns is he that heareth the word, and the care of this world and the deceitfulness of riches choke the word, and he becometh unfruitful. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். So the worriness make you like a seed that falls among the thorns. கவலையானது உங்களுடைய ஜீவியத்தை இந்த முள்களுக்குள்ளாக விதைக்கப்பட்ட விதையை போல மாறி விடுகிறது. The promise of God, the faith we have on God, the hope that we have has been choked by the thorns of this life. That is worries. தேவன் நமக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தங்களும் நாம் அவர் மீது கொண்ட நம்பிக்கையும் விசுவாசமும் நெருக்கப்படுகிறது இந்த கவலையின் மூலமாக. Thorns, worries like thorns. முட்களை போல நம்மை நெருக்கி விடுகிறது. And deceitfulness of riches. ஐஸ்வர்யத்தின் மயக்கம். Yes, man is always want to be a richest person in the world. மனிதன் எப்பொழுதும் இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவானாக ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புவது உண்டு. I didn't mean to say richest, but richest person. ஐஸ்வர்யம் மிகவும் பெரிய பணக்காரனாக Because of இருக்க that வேண்டும். man loses sleep, always looking for the way to become rich. அதன் காரணமாக அவன் எப்பொழுதும் ஐஸ்வர்யத்தை நாடி ஓடுகிறதுனால் அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை இழந்து போகிறான். No sleep, no rest. அவனுடைய உறக்கத்தை இழந்து போகிறான். The richest man always fearful of keeping his riches.
அவனுடைய ஐஸ்வர்யங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே He இருப்பான். always want to increase that. அவன் அதை எப்பொழுதும் பெருக்க வேண்டும் என்று நினைப்பதுண்டு. So for that he is willing to do anything and everything. ஆகவே அதற்காக அவன் எதையும் செய்ய துணிகிறவனாய் இருப்பான். He loses his peace. அவனுடைய சமாதானத்தை இழந்து போகிறவனாய் காணப்படுவான். In society he is called a greedy person. இந்த சமுதாயத்திலே அவனை பேராசை உள்ள மனுஷன் என்று கூறுவதுண்டு. What is the use of that? அதனால் என்ன பயன்? Whatever the age you are living in this world, எந்த விதமான வயதினராக நீங்கள் இந்த உலகத்தில் ஜீவித்தாலும், one another day, எந்த விதமான நாளாக இருந்தாலும், the man should go from this world physically. மனுஷன் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டிய நாள் இருக்கிறது. What good is going to do the riches that you have? What good is going to do when you die? நீங்கள் சம்பாதித்த இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நீங்கள் மரிக்கும் பொழுது என்ன செய்ய போகிறது? You may be a billionaire in this world. நீங்கள் ஒருவேளை மிகப்பெரிய செல்வந்தராகவும் பணக்காரனாகவும் இந்த உலகத்தில் ஜீவித்திருக்கலாம். You always worry about keeping that billions and billions of wealth that you have. நீங்கள் சம்பாதித்த கோடிக்கணக்கான ஐஸ்வர்யங்களை நீங்கள் இந்த உலகத்தில் சேமித்து வைத்திருக்கலாம். When you die, நீங்கள் மரிக்கும் பொழுது not even as rupee or a dollar is going to come with you. உங்களோட இந்த ஒரு ரூபாயும் ஒரு பைசாவும் உங்களோட வரப்போவதில்லை. Maybe a euro too. ஒருவேளை யூரோ கூட இருக்கலாம். Whatever the money, எந்த விதமான பணங்களாக not even a இருந்தாலும் single unit is going to come with you when you die. ஒரு சிறிய பணம் கூட உங்களோட வரப்போவதில்லை நீங்கள் மரிக்கும் பொழுது. But you are always among the thorns to ஆனால் increase the riches that you have. ஆனால் நீங்கள் எப்பொழுதும் அந்த முட்களுக்குள்ளாகவே இருக்கிறீர்கள். உங்களுடைய ஐஸ்வர்யத்தை பெருக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டு. Man is always looking above only in this point. மனுஷன் எப்பொழுதும் இந்த ஒரு காரியத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். He always look up of the life of the richest person. அவன் எப்பொழுதும் ஒரு ஐஸ்வர்யவானுடைய ஜீவியத்தை நோக்கி பார்ப்பதுண்டு. He always look upon the riches of the person. அந்த மனுஷனுடைய ஐஸ்வர்யங்களையே அவன் பார்த்து கொண்டிருப்பான். He wants to become like that. அவனும் அதை போல ஆக வேண்டும் என்று சிந்திப்பான். Oh, the worriness comes. அப்பொழுது கவலை வருகிறது. How do I make it? நான் எப்படி அதை செய்ய What I முடியும்? have to do? நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? What are all the people I have to cheat? நான் யாரையெல்லாம் ஏமாற்ற வேண்டும்? In what are all ways I should cheat? எந்த விதமான வழிகளில் நான் ஏமாற்ற The வேண்டும்? worriness, thinking, the worry about the riches make him இந்த ஐஸ்வர்யங்களை குறித்த சிந்தனை அவனுக்குள்ளாக கவலையை கொண்டு வருகிறது. suffer and suffer. அவன் அதிகமாக பாதிக்கப்படுகிறான். But he is not going to reach his goal of riches. ஆனால் அவன் அவனுடைய இலக்கை அடைவதில்லை. Righteous man also looking up. நீதியுள்ள மனுஷனும் அவ்விதமாக நோக்கி பார்க்கிறான். He is looking upon the Father God. அவன் பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்கிறான். He is looking upon Jesus. அவன் இயேசுவை நோக்கி பார்க்கிறான். Because God and Jesus told him that you should come to me when you go off from this world. ஏனென்றால் இயேசு கூறி இருக்கிறார், இந்த உலகத்தை விட்டு நீ கடந்து செல்லும் பொழுது என்னிடத்தில் வர வேண்டும் என்று. This life, this soul has to live with me forever and ever. இந்த ஆத்மாவானது என்னோடு நித்திய காலமாக ஜீவிக்க வேண்டும் என்று கூறி இருக்கிறார். So the righteous person look above. ஆகவே நீதியுள்ள மனுஷனும் தேவனை நோக்கி பார்க்கிறான். See the righteous life. ஆகவே இந்த நீதியுள்ள மனுஷனை பாருங்கள். The ruler Jesus. ஆளுகை செய்கிற இயேசுவை காண்கிறான். And he look upon the Father who sits there on the throne. அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவை அவர் பார்க்கிறான். And the Holy Ghost. அவன் அசைவாடி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிறான். Surround and around. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான். Hallelujah. Hallelujah. That makes him to purify. அது அவனை சுத்திகரிக்கும்படியாக, அவனுடைய வழிகளை சுத்திகரிக்கும்படியாக செய்கிறது. Go more nearer and nearer unto Jesus. இன்னும் அதிகமாக இயேசுவை நெருங்கி சேரும்படியாக செய்கிறது. Hallelujah. Hallelujah. So his life will be fruitful. ஆகவே அப்பொழுது உங்களுடைய ஜீவியம் கனி கொடுக்கிற ஜீவியமாக இருக்கும். But according to Matthew 13:22, ஆனால் மத்தேயு 13:22 படி, he also that received seed among the seed that falls among the thorns, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் are being choked and dead. நெருக்கி போடுகிறதனால் அவன் பலனற்று போவான். Yes, become unfruitful. பலனற்று போவான். Worriness, it makes us not to accomplish anything. இந்த கவலையானது நம்முடைய ஜீவியத்தில் எதையும் நாம் வெற்றி அடைய விடாமல் செய்கிறது. It accomplishes nothing. அது ஒன்றையும் நமக்கு கொடுக்க போவதில்லை. It is waste of our time to always thinking about worrying about worry.
கவலையானது நாம் கவலை கொண்டிருக்கும் பொழுது அது நேரத்தை வீணாக கடத்துவதாக இருக்கிறது. We are not able to change a single thing by worrying. கவலைப்படுவதனால் நாம் ஒரு காரியத்தையும் நம்மால் மாற்ற முடியாது. That's what Jesus said in Matthew 6:27. அதை தான் இயேசு மத்தேயு 6:27 கூடி இருக்கிறார். Can any one of you by worrying and a single hour add a single hour to your life? கவலைப்படுவதனால் உங்கள் ஜீவியத்தில் ஒரு மணி நேரத்தையாவது கூட்ட முடியுமா? Yes, is it possible to add a single minute, I can say, by worrying for that? கவலைப்படுவதன் மூலமாக ஒரு நிமிடத்தை என்னால் அதிகரிக்க முடியும் என்று கூற முடியுமா? சாத்தியம் அல்ல. Yes, it is not at all possible. அது சாத்தியமே இல்லை. Our worriness cannot change anything. நம்முடைய கவலை ஒன்றையும் மாற்ற போவதில்லை. But Jesus can change our worriness. ஆனால் இயேசு நம்முடைய கவலையை மாற்ற முடியும். Yes, the worriness cannot increase the enjoyment, that is the medical science says. மருத்துவ ஆராய்ச்சிகள் கூறுவது என்னவென்றால் இந்த கவலையானது உங்களுடைய ஜீவியத்தின் சந்தோஷத்தையும் கெடுக்கிறதா இருக்கிறது. Nobody by doing research found out that worriness will increase the enjoyment. ஒருவரும் இப்படி நம்முடைய கவலையானது நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்காமல் இருக்கும் என்று கூற முடியாது. So every man is worrying about everything. ஆகவே ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படுகிறவனாய் இருக்கிறான். When we are recording this service, இந்த ஆராதனையை நாங்கள் ரெக்கார்ட் செய்யும் பொழுதும் there is a side track. அங்கே சைடுல ஒன்று ஓடிக்கினே இருக்குது. என்னன்னா, what is that? Worrying about time. நேரத்தை குறித்த கவலை. That brother who is doing that audio mixing is worrying. Oh, time is going on. இந்த ஆடியோ மிக்சிங் செய்து கொண்டிருக்கிற அந்த சகோதரர் நேரம் கடந்து விடுகிறதே என்று சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். This brother who is recording is always looking, time. இதை பதிவு செய்கிற சகோதரரும் கூட நேரம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறதே என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். This man may speak little more. இந்த மனுஷன் இன்னும் கொஞ்சம் பேசினே இருப்பார் போலதே அப்படின்னு அவரே என்ன பண்றாரு? அவர் worry பண்றார். Even this sister is also thinking, oh, my mom, my dad will be worrying. This girl is out of house. இந்த சகோதரியும் கூட என்னுடைய தாயும் தகப்பனாரும் காத்து கொண்டிருப்பார்களே என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். These are all makes me worry about time. இந்த எல்லா காரியங்களும் நேரத்தை குறித்த கவலையை கொண்டு வருகிறது. Even when I am speaking, நான் பேசும் பொழுதும் கூட this goes in a side track. Side trackல போய் நேக்குது. Even the train, the sound that you are hearing, that is also going on the track. நாம் கேட்கிற இந்த ரயிலினுடைய சத்தமும் இடையில் கேட்கிறது. That is also a worry. அதுவும் ஒரு கவலைதான். Will that spoil the sound? அது இந்த சத்தத்தை கெடுத்து விடுமா? So worriness. ஆகவே அதிலும் கவலை. Worry. கவலை. We cannot avoid. நாம் அதை தவிர்க்க முடியாது. Hallelujah. ஹல்லேலூயா. See here the bombing signal. பாருங்க நல்லா பாணி வச்சது பார்த்தீங்கன்னா ட்ரெயின். அதுவும் worry தான். ஏன்னா எங்களை பேச விடாமல் பண்ணிட்டு இந்த அம்மா நித்திஷ் நல்லா கத்துமா பான்னு கத்து நீ கத்துனா அது கத்த மாட்டேன். worry. என் சவுண்டு வேறு மாதிரி கேட்டுருமோ, கழுத மாதிரி ஆகிடுமோ, இல்லை சிங்கம் மாதிரி ஆகிடுமோன்னு எப்படியோ ஒன்று ஆகட்டும். தட் இஸ் worriness. அதுவும் கவலை. எஸ், worriness. கவலை. Worries that can drive us crazy. இந்த கவலையானது நம்மை பைத்தியமடைய செய்கிறதாகவும் இருக்கிறது. We are becoming mad of the worries. நம்முடைய கவலைகளினாலே நாம் பைத்தியமாகி விடுகிறோம். Because instead of decreasing, it is always increasing. ஏனென்றால் அது குறைவதற்கு பதிலாக எப்பொழுதும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. The main thing that worries us, make us mad, is financial. முக்கியமாக நம்மை பைத்தியமாக செய்கிற கவலை என்னவென்றால் நம்முடைய பொருளாதார நிலைமை. Yes, of course, finance is most important for the man to live in this world. மனுஷன் இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும் என்றால் பொருளாதாரம் மிகவும் அவசியம். When there is some hurdle in that, அதிலே ஏதாவது ஒரு தடை காணப்படும் பொழுது, when the lack of finance arises, அங்கே அவனுக்கு பண பிரச்சனைகள் எழும்பும் பொழுது, when the finance is failure, அவனுடைய பொருளாதாரம் தோல்வி அடையும் பொழுது, கையில் காசு இல்லைன்னா அவ்வளோதான் போச்சு, எல்லாம் worry. No money, பணம் இல்லை என்றால் worry. கவலை. நம்ம கவலை அப்படி சொல்லுமா? கவலை. Very good. That drives us crazy. கவலையானது நம்மை பைத்தியம் அடைய செய்கிறதாகவும் இருக்கிறது. So Jesus said, don't be worried about the treasures that what you have to have in this world or what you are storing in this world. இயேசு கூறியிருக்கிறார், பூமியிலே நீங்கள் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். That was we read in Matthew 6:19.
அதை தான் மத்தேயு 6:19 நாம் வாசிக்கிறோம். Do not store up yourselves treasures on earth, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், where moths and vermin destroy, and where thieves break in and steal. Hallelujah. இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். Nowadays, because of the financial crunch, இப்பொழுது இந்த பொருளாதார பிரச்சனைகளின் மூலமாக, பொருளாதார நெருக்கடியின் மூலமாக many people wants to try to do something to have. அநேகர் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கான வழிகளை தேடுகிறார்கள். Many breakings of houses and shops were going on. அநேக வீடுகளை உடைக்கிறதும் கடைகளை உடைக்கிறதுமான சம்பவங்கள் நடக்கிறது. Why he wants money? ஏனென்றால் அவனுக்கு பணம் தேவைப்படுகிறது. Yeah, that's it. When we have treasure, store our treasures in this world, நாம் இந்த உலகத்திலே பொக்கிஷங்களை சேர்க்கும் பொழுது moths and vermin destroyed, பூச்சியும் துருவும் அவைகளை கெடுத்து போடும் என்று வேதம் கூறுகிறது. and where thieves break in and steal. திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள் என்று வேதம் கூறுகிறது. So let us store up our treasures on heaven. ஆகவே Hallelujah. நாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். I didn't mean to say you should be a beggar in this world, இந்த உலகத்திலே நீங்கள் பிச்சைக்காரராக இருக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. because Jesus will supply all your daily needs. ஏனென்றால் இயேசு உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. But the worriness makes us crazy. ஆனால் இந்த கவலைகள் நம்மை பைத்தியமடைய செய்கிறது. It brings financial failure, brings the fear in our life. அது நமக்குள்ளாக பயத்தையும் பொருளாதார வீழ்ச்சியையும் கொண்டு Oh, வருகிறது. due to the pandemic, due to the lockdown, I may lose my job. இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக, ஊரடங்கு நிமித்தமாக என்னுடைய வேலையை நான் இழந்து போவேன். Today I am earning 50 plus. இன்றைக்கு நான் 50,000க்கும் மேலாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். If I lose a job, ஒருவேளை நான் என்னுடைய வேலை இழந்து போனால் I have to start from the scrap. நான் மீண்டுமாக ஆரம்பத்திலிருந்து சம்பாதிக்க வேண்டும். What they will pay for the new hands? புதிதாக வரவங்களுக்கு இன்னங்க சம்பளம் கொடுத்துருவான். இன்னைக்கு 50 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறேன். ஆனால் புதுசாக வேலை போயிடுச்சு பேண்டமிக்கில். ஆனே புதுசாக வேலைக்கு போனீங்கன்னா 10,000 கொடுக்குற வரியா சார்? 50,000. I earned 50,000, more than 50,000 சார். நான் இதற்கு முன்பாக 50,000க்கும் மேலாக சம்பாதித்துக் கொண்டிருந்தேன். Will I get at least 15,000? 15,000ஆவது எனக்கு கிடைக்குமா என்று பார்ப்பதுண்டு. But that man will say, ஆனால் அவர் கூறுவார், hey, you are new to this job, man. நீ இந்த வேலைக்கு புதிதாக வந்திருக்கிறாய். For new hands we cannot give more than 10,000. புதிதாக வருபவர்களுக்கு 10,000க்கு மேலாக என்னால் கொடுக்க முடியாது என்று That too கூறுவார்கள். I should test you அதற்கும் நான் உங்களை பரிசோதிக்க வேண்டும். for 1 month. ஒரு மாதம். If I feel that you fit, நீங்கள் இந்த வேலைக்கு தகுதியானவராக நான் கண்டால் you may get this 10,000 for a time being. நீங்கள் இந்த 10,000ஐ தொடர்ந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறுவார்கள். You may get an increase. அதற்கு பின்பு உங்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று When the கூறுவார்கள். increase will come, எப்பொழுது அந்த அதிகரிப்பு வரும்? nobody knows. ஒருவரும் அதை அறிய முடியாது. Maybe 1 year, 2 year. ஒருவேளை ஒரு வருடம் அல்லது 2 வருடங்களாக இருக்கலாம். Yes, losing job brings fear in our life. நாம் வேலை இழந்து போவது பயத்தை கொண்டு வருகிறது. The loan that we have taken brings fear in our life. நாம் வாங்கிய கடன் நமக்குள்ளாக பயத்தை கொண்டு வருகிறது. Because we are unable to pay the installments. ஏனென்றால் மீண்டுமாக நாம் செலுத்த வேண்டிய அந்த தொகையை செலுத்த முடியாமல் போகிறது. The credit card is the most troublesome thing. இந்த கிரெடிட் கார்டு என்பது மிகவும் பிரச்சனைக்குரிய காரியமாகவே இருக்கிறது. 1 month if you didn't pay your installment, I mean your credit card payment, ஒரு மாதம் நீங்கள் கட்ட வேண்டிய தொகையை கட்டவில்லை என்றால் they put the late fee. அவர்கள் நீங்கள் தாமதமாக செலுத்துவதற்கென்று அபராதம் விதிப்பார்கள். Oh, that is enormous. அது ஒரு பெரிய தொகையாகிவிடும். Inclusive of the interest. வட்டியோடு சேர்த்து அது ஒரு பெரிய தொகையாகிவிடும். வட்டியும் கூடிக்குங்க. It's okay, we have to pay the interest because we utilize their money and we have to pay something for them. ஆகவே நாம் அந்த மாதம் மாதம் கட்ட வேண்டிய தொகையை கட்ட வேண்டும். Even you have to pay the interest நீங்கள் அந்த தொகையை கட்டுவது மாத்திரமல்ல, and you have to pay the late fee. அந்த ஒருவேளை அதை கட்டவில்லை என்றால் அந்த தாமதமாக கட்டுவதற்கான அபராதத்தையும் சேர்த்து கட்ட வேண்டும். Next month the late fee and the interest include in the principal. அடுத்த மாதம் அந்த தாமதமாக கட்டும் அபராத தொகையும் அதோடு சேர்த்து வட்டியும் சேர்ந்து விடும். For that they will be calculating the interest. அதற்கு அவர்கள் வட்டி கணக்கீடு செய்வார்கள். That makes the people fear. அது ஜனங்களுக்குள்ளாக பயத்தை ஏற்படுத்துகிறது. We may say I am having a credit card. நீங்கள் ஒருவேளை கூறலாம், என்னிடத்தில் கிரெடிட் கார்டு இருக்கிறது என்று. Will you be able to pay the due on time? சரியான நேரத்தில் நீங்கள் கட்ட வேண்டிய தொகையை உங்களால் கட்ட முடியுமா? That brings fear. அதுவும் பயத்தை ஏற்படுத்துகிறது. Next, food.
அதற்கு பின்பாக உணவு. What food I can eat? என்ன உணவு, என்ன ஆகாரம் நான் உட்கொள்வது? This food will increase my calories, fatness. இந்த உணவு என்னுடைய சரீரத்தில் கொழுப்பை அதிகரித்து விடுமா? This food will increase my sugar level in my body. இது என்னுடைய சரீரத்தில் சர்க்கரை அளவை அதிகரித்து விடுமா? This will may paralyze me even. இது ஒருவேளை என்னை செயலிழக்க செய்து விடுமா? In food we are doing the research. உணவிலே நாம் இவ்விதமான எல்லா ஆராய்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். Can I eat this or this or that or that? இதை நான் உட்கொள்ளலாமா, அதை நான் உட்கொள்ளலாமா என்று அநேக விதமாக நாம் சிந்திப்பது உண்டு. Okay, I leave all this thing. இந்த எல்லா காரியத்தையும் நான் விட்டு I விடுகிறேன். will eat only healthy food. நான் சத்தான ஆகாரத்தை மாத்திரமே உட்கொள்வேன். What is that healthy food? அது என்ன சத்தான I ஆகாரம்? will eat very little. கொஞ்சமாக சாப்பிடுவது. I will push away all things. எல்லா காரியங்களையும் நான் தள்ளிவிட்டு Eat only little once or twice a day. ஒரு நாளில் 1 அல்லது 2 வேளை மாத்திரம் கொஞ்சமாக சாப்பிடுவது. Then become very lean. அப்பொழுது நாம் மிகவும் ஒல்லியாகி விடுவோம். Lose all the strength. நம்முடைய பலனை இழந்து போவோம். The worry comes. அப்பொழுதும் கவலை வருகிறது. That increases. கவலை அதிகரிக்கிறது. Oh, what will happen to me physically if I eat this and that? எனக்குள்ளாக சரீர பிரகாரமாக எனக்கு என்ன நடக்கிறது, நான் ஏன் இப்படி ஆகினேன் So eating food is also bringing worries in your life. ஆகவே நாம் உட்கொள்ளும்படியான ஆகாரமும் நமக்குள்ளாக கவலையை ஏற்படுத்துகிறது. Fitness. உடற்பயிற்சி. These are the some of the examples. இதெல்லாம் ஒரு சில காரியங்கள் உதாரணமாக கூறும்படியான Can I go to காரியங்கள். the gym? நான் ஜிம்முக்கு செல்லலாமா? Can I set up a gym in my house? என்னுடைய வீட்டிலே நான் உடற்பயிற்சி கூடத்தை வைக்கலாமா? Immediately spending the money and brought all things that required for the fitness. உடனடியாக அதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் பணம் செலவழித்து வாங்குவது. 1 or 2 days I'll be doing that very hardly. 1 அல்லது 2 நாட்கள் மிகவும் ஆர்வத்தோடு நாம் செய்வோம். After that it's become a show thing. அதற்கு பின்பாக அது ஒரு காட்சி பொருளாகவே மாறி விடுகிறது. And it takes the space of your house. உங்களுடைய வீட்டில் இருக்கும்படியான இடத்தையும் அது எடுத்து விடுகிறது. Worry comes. அப்பொழுதும் கவலை. Oh, I brought all these things for fitness. இவை எல்லாவற்றையும் நான் இதற்கென்று வாங்கினேனே, But I am unable to do. ஆனால் என்னால் செய்ய முடியவில்லையே. Obesity increases. அப்பொழுது நம்முடைய குண்டாயினே போறேன். நாம் குண்டாகி விடுவோம். Somebody you think I am becoming thin. ஒருவர் நினைக்கலாம் நான் மிகவும் ஒல்லியாகி விடுகிறேனே என்று. I am not able to become strong. என்னால் பலவானாக இருக்க முடியவில்லை. Even the fitness brings worry in your life. இந்த விதமான உடற்பயிற்சிகள் கூட நம்முடைய ஜீவியத்திலே கவலையை கொண்டு வருகிறது. The fashion. அதற்கு பின்பாக இந்த நடைமுறை காரியம் நாம் இந்த உலகத்திற்கு ஏற்றவாறு நம்மை மாற்றிக்கொள்வது. உடை அணியிறது. Fashion. What dress I should wear for this? எந்த ஆடை இதற்கு நான் அணிவித்துக் கொள்ள வேண்டும்? What dress I should wear to go there in a big hotel, 5-star hotel? இந்த ஒரு 5-star ஹோட்டலுக்கு செல்வதற்கு நான் என்ன ஆடை அணிய வேண்டும்? What I should wear to go to this richest man marriage? இந்த ஒரு பணக்கார மனிதருடைய திருமணத்திற்கு போவதற்கு நான் என்ன ஆடை அணிய வேண்டும்? Oh, I am not having a good cloth. எனக்கு நல்ல ஆடை இல்லையே. This fashion is very shabby. இந்த ஆடையானது மிகவும் அழுக்காக இருக்கிறது. Because of the fashion also worry arises. அதன் மூலமாகவும் கவலை எழும்புகிறது. Hallelujah. Hallelujah. And future, that is the main thing. எதிர்காலம் இதுவும் ஒரு முக்கியமான காரியம். What will happen to my future? என்னுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன, எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? Will I live tomorrow? நான் நாளை தினத்தில் இருப்பேனா? Is the money enough for me to live for little long in the future? நான் சம்பாதித்து வைத்திருக்கிற பணம் எனக்கு போதுமானதாக இருக்குமா என்னுடைய எதிர்காலத்திற்கு? Oh, what happened to my life? என்னுடைய ஜீவியத்தை குறித்து என்ன? Oh, what happened to my family? என்னுடைய குடும்பத்தை குறித்து என்ன? What will happen to my children? என்னுடைய பிள்ளைகளை குறித்து என்ன? Are they shine in life? அவர்கள் அவருடைய ஜீவியத்தில் பிரகாசிப்பார்களா? Worrying about the studies. படிப்பை குறித்த கவலை. Oh, this girl is become dull. கொஞ்சம் மக்காயினே போதே. Not studying well. இந்த பிள்ளை சரியாக படிக்கவில்லையே என்ற கவலை. What will happen? அவர்களுக்கு என்ன To ஆகும்? his tomorrow? That is future. அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? He is thinking of his future. அவருடைய எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிறான். And thinking of the future of the children. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் குறித்து சிந்திக்கிறான். That brings worry. அதுவும் கவலை கொண்டு வருகிறது. Hallelujah. Hallelujah. How to earn more? எப்படி அதிகமாக சம்பாதிப்பது? Will I live in this corona, that wave? இந்த கொரோனா 3வது அலையில் நான் ஜீவிப்பேனா? Will that deadly fungus will touch me? அந்த பூஞ்சை நோய் என்னை தாக்குமா? Oh, what I will do?
நான் என்ன செய்வேன்? Nowadays, the researchers say these pandemics are going to touch the infants. இப்பொழுது ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது என்னவென்றால் அடுத்து வரப்போ இந்த மூன்றாவது அலை குழந்தைகளை பாதிக்கும் என்று. குழந்தைகளை கூட பாதிக்கும். குழந்தைகளை கூட பாதிக்கும் என்று. Oh, what I will do? நான் என்ன செய்வேன்? Worriness. அங்கேயும் கவலை Will எழும்புகிறது. that wave will come? ஒருவேளை அந்த மூன்றாவது அலை வந்து விடுமா? Doesn't bother about man. அதை பற்றி கவலைப்பட மனுஷா. Let third wave, fourth wave, fifth wave, as many waves as it could be, let them all come. எத்தனை விதமான அலைகளாக இருந்தாலும் அவைகள் எழும்பட்டும். But we have Jesus. ஆனால் நாம் இயேசுவை கொண்டிருக்கிறோம். He will order the waves to stand still. Hallelujah. அவர் அந்த அலைகளை அதட்டி போடுவார். Hallelujah. ஹல்லேலூயா. Yes, you have Jesus in your boat. ஆம், இயேசுவை உங்கள் படகிலே நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். He is in your boat. அவர் உங்களுடைய படகில் இருக்கிறார். You are not believing when Jesus is sailing with me as a sailor even. இயேசு உங்களுடைய படகில் அவர் பயணிக்கும் பொழுது How that boat will topple down by the waves and storm that are rising. எப்படி அந்த படகானது இந்த அலைகளின் மூலமாகவும் புயல் காற்றின் மூலமாகவும் அமிழ்ந்து விடும். Because of the lack of faith. ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் குறைபடுகிறதுனால். Due to worriness. கவலையினால். Make us to fear. அது நமக்குள்ளாக பயத்தை கொண்டு வருகிறது. Oh, this wave will roll me and take me inside the depth of the sea. ஒருவேளை இந்த அலையானது எழும்பி என்னை ஆழ்த்தி விடுமா என்ற பயம். Yes, that is it. But don't worry, Jesus is in your boat. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் இயேசு உங்களுடைய படகில் இருக்கிறார். He will command the waves to stand still. அவர் அந்த அலைகளை அமைதியாக இருக்கும்படியாக அதட்டி போடுவார். Hallelujah. 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 Because we have a good Lord. ஏனென்றால் நாம் ஒரு நல்ல தேவனை கொண்டவர்களாய் இருக்கிறோம். Because of God. தேவன் மூலமாக. By God. தேவனால். Through Jesus. இயேசுவின் மூலமாக. We will overcome all our worries. Hallelujah. நம்முடைய கவலைகளை நாம் மேற்கொள்ள முடியும். For that we have to develop a eternal perspective. அதற்கு நம்முடைய நித்திய ராஜ்யத்திற்கென்று நாம் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். நாம் எதிர் நோக்குகிறதை நித்தியத்திற்கென்று நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். Matthew 6:33 says. மத்தேயு 6:33 கூறுகிறது. But seek first his kingdom and his righteousness, and all these things will be given to you as well. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். If we seek the kingdom of God and his righteousness, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவீர்களானால், all that we want in this life, in this worldly life, will be added to you. இந்த உலகத்தில் உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். To be satisfied by fulfilling your daily needs. உங்களுடைய அன்றாட தேவைகளை சந்தித்து நீங்கள் திருப்தி அடையும்படியாக. So let us change the worldly mind. ஆகவே நம்முடைய சிந்தையை, நம்முடைய எதிர்நோக்கத்தை நாம் மாற்ற வேண்டும். Hallelujah. 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 We are always fearful about the things that are not able to see or not able to predict even. எப்பொழுதும் நாம் பார்க்க கூடாத காரியங்கள், நம்மால் யூகிக்க முடியாத காரியங்களை குறித்து கூட நாம் கவலைப்படுவதுண்டு. Fearful of it. அதை குறித்து நாம் பயப்படுகிறோம். So that is the worldly mind. அது உலக பிரகாரமான சிந்தை. Change the worldly mind. அதை நீங்கள் மாற்ற வேண்டும். Hallelujah. Hallelujah. Today you have to live. இன்றைக்கு நீங்கள் ஜீவிக்க வேண்டும். Tomorrow you doesn't know you are going to live or not. நாளைய தினத்தில் நீங்கள் ஜீவிப்பீர்களா இல்லையா என்பதை நீங்கள் அறியாதவர்களா இருக்கிறீர்கள். Only your creator knows. உங்களை சிருஷ்டித்த தேவன் மாத்திரமே அதை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. So need not to worry about tomorrow. ஆகவே நாளைய குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. That's what we read in scriptures, Matthew 6:34. அதை தான் மத்தேயு 6:34 நாம் வாசிக்கிறோம். Therefore do not worry about tomorrow, for tomorrow will worry about itself. Each day has enough trouble of its own. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். Let us not worry about tomorrow. ஆகவே நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். Let us live today. இன்றைக்கு நாம் ஜீவிப்போம். God is gracious. கர்த்தர் கிருபை உள்ளவராய் He இருக்கிறார். knows what is your tomorrow. உங்களுடைய நாளைய தினம் எப்படி இருக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். He already stores the health and wealth for you for tomorrow. நாளைய தினத்துக்கான உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும், உங்களுடைய சரீர சுகம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். If that is his will that you have to live tomorrow. நாளைய தினம் நீங்கள் ஜீவிப்பது அவருடைய சித்தமா இருக்கும் என்றால்,
Because God knows that what you need ஏனென்றால் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் in அறிந்திருக்கிறார். your future in your life. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். That was we read in Matthew 6:32. அதைதான் மத்தேயு 6:32 நாம் வாசித்தோம். For after all these things do the Gentiles seek, for your heavenly Father knoweth that you have need all these things. Hallelujah. உங்கள் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு தேவையான எல்லா காரியமும் உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. Hallelujah. Hallelujah. The wealthy man who is not worshipping God or obedient to God is seeking all these things and care about it. தேவனை தேடாத மனுஷன், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத மனுஷன் இவைகளையெல்லாம் சிந்தித்துக் கொண்டு இதற்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறான். But you have a heavenly Father. ஆனால் நீங்கள் பரலோகத்தின் தேவனை கொண்டிருக்கிறீர்கள். He knows what you want. உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். What is your need? உங்களுடைய தேவை என்ன என்பதை அவர் He will fulfill. அறிந்திருக்கிறார். Hallelujah. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். Philippians 4:19 also we can read. பிலிப்பியர் 4:19 நாம் வாசிக்கிறோம். And my God will meet all your needs according to the riches of his glory in Christ Jesus. Live by the promise God will provide. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். Yes, my God. என் தேவன். Can you say God is my God? நீங்கள் அப்படி கூற முடியுமா? தேவன் என்னுடைய தேவன் என்று. If you can say God is my God, என் தேவன் என்று உங்களால் கூற முடியும் என்றால் he knows all your needs. He will meet all your needs. அவர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், அதை பொறுப்பேற்றுக் கொள்வார். According to the riches of his glory. கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வேதம் கூறுகிறது. Hallelujah. Live by that promise. ஆகவே அந்த வாக்குத்தத்தத்திற்குள்ளாக நீங்கள் ஜீவிக்க வேண்டும். Leave your worries. உங்கள் கவலைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும். God will provide. தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். Hallelujah. Hallelujah. For that Jesus said in Matthew 6:26. அதைதான் மத்தேயு 6:26 நாம் வாசிக்கிறோம். Yeah, it's a long one, but we can read it. Look at the birds of the air. They do not sow or reap or store away in barns, and yet your heavenly Father feeds them. Are you not much more valuable than them? ஆகாயத்து பறவைகளை பாருங்கள். அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் பரம பிதா அவைகளை போஷிக்கும் போது அவைகளை காட்டிலும் விசேஷித்தமான உங்களை ஆண்டவர் எவ்வளவாய் போஷிப்பார். Hallelujah. Hallelujah. So ஆகவே you are much more valuable நீங்கள் அதை காட்டிலும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். Any other creation in this world created by God. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகத்தில் உள்ள சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். God knows the value of our life. நம்முடைய ஜீவியத்தின் மதிப்பு என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். He will provide. அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். உங்களுக்கு உங்கள் தேவைகளை சந்திப்பார். He will take care of you. அவர் உங்களை பொறுப்பேற்று He will நடத்துவார். protect you. அவர் உங்களை பாதுகாப்பார். Hallelujah. Hallelujah. Because he is a weight bearing stone. ஏனென்றால் அவர் தாங்குகிற சுமை தாங்கியாய் இருக்கிறார். In older days we can see the sumai tangi, weight bearing stones. கடந்த நாட்களில் அந்த சுமை தாங்கி கற்களை நாம் பார்க்க முடியும். When the traveler takes a heavy burden and walking, ஒரு பயணி அவ்விதமான பெரிய கற்களை தூக்கி கொண்டு நடக்கும் பொழுது, if he is not able to move further, அவர்களால் தொடர்ந்து நடக்க முடியவில்லை என்றால், he will keep his burden, keep his bundle on that stone to rest. அவருடைய பாரத்தை அந்த கல்லின் மேல் இறக்கி வைத்துவிட்டு சற்று நேரம் ஓய்வெடுப்பார். And take a little rest. சற்று நேரம் அவர் ஓய்வெடுப்பார். But Jesus is telling, ஆனால் இயேசு கூறுகிறார், put all the burdens on me. உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் என்று. I will bear it for you. உங்களுக்காக நான் அதை பொறுத்துக் கொள்வேன் என்று கூறுகிறார். You will become light and free man. நீங்கள் அப்பொழுது லகுவாக இருப்பீர்கள். Hallelujah. சுயாதீனனாக இருப்பீர்கள் என்று. That's what என்று. we read in Matthew 11:28 to 30. அதைதான் மத்தேயு 11:28 முதல் 30 நாம் வாசிக்கிறோம். We can read very fast. அதை நாம் வேகமாக Come to me வாசிக்கலாம். all you who were weary and burdened, and I will give you rest. Take my yoke upon you and lean from me, for I am gentle and humble in heart, and you will find rest for your soul, for my yoke is easy and my burden is light. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். The increasing of burdens become a big bundling, and then become a big bundle. நம்முடைய கவலைகள் அதிகரித்துக் கொள்ளும்போது அது ஒரு பெரிய குவியலை போன்று அதிகரித்துக் கொண்டே இருக்கும். We are not able to carry it. அதை நம்மால் சுமக்க முடியாது. We are going down. நாம் மீண்டுமாக கீழே ஆழ்ந்து போவதுண்டு. The worries are loading on us. அவிதமான பாரங்கள் நம்மை ஆழ்த்துகிறதாக மேலே எழும்பிக் கொண்டிருக்கிறது. But Jesus put on the burden of me. ஆனால் இயேசு என்ன கூறினார் என்றால், பாரத்தை எல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள் Go as a free man. நீங்கள் சுயாதீனனாக செல்லுங்கள் என்று கூறினார். Don't have worry. கவலை உங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டாம். Be a worryless man. கவலை இல்லாத மனுஷனாக சுயாதீனனாக நீங்கள் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. For that Psalms 9:10 we should read and close. சங்கீதம் 9:10 நாம் வாசிக்கிறோம். Those who know your name trust you, because you are not abandoned any who seek you, Lord. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். God given an opportunity, God given a grace for us to believe on God. தேவனை நாம் விசுவாசிக்கும்படியாக அவர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். Know the name of Jesus. தேவனுடைய நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Because he is not going to leave us. ஏனென்றால் அவர் நம்மை கைவிட போவதில்லை. The scripture says, you have not abandoned any who seek you. வேதம் கூறுகிறது, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று. Because I trust upon you, Lord Jesus. ஏனென்றால் நான் உம்மை விசுவாசிக்கிறேன். Hallelujah. Hallelujah. So these worries can do nothing. ஆகவே இந்த கவலைகள் நம்மை ஒன்றும் செய்ய It முடியாது. will be there. அது இருக்கும். Because we are in the world. ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். Troubles will be there. இந்த உலகத்தில் நமக்கு பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் Because of the இருக்கும். troubles, worries will be there. அந்த பிரச்சனைகள் மூலமாக நமக்கு கவலையும் இருக்கும். The tribulation piles up the worriness. உபத்திரவங்களும் இருக்கும். But you got Jesus to bear it all. ஆனால் இவை எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள இயேசு இருக்கிறார். So trust upon Jesus. ஆகவே நீங்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். He will make you a free man. அப்பொழுது அவர் உங்களை விடுவிப்பார். Praise be to his name. அவருடைய நாமத்திற்கு மகிமை Let உண்டாவதாக. us pray. நாம் ஜெபிப்போம். Father God, we thank you for this wonderful day, oh Jesus. பிதாவாகிய தேவனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we are having weariness piling upon in our life every day, every moment. தேவனே, ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் கூட இந்த கவலைகளும் பாரங்களும் எங்களை அழுத்துகிறதா இருக்கிறது. Lord, we are not able to bear it, oh Jesus. ஆண்டவரே, இவை எல்லாவற்றையும் தாங்க எங்களால் முடியவில்லை. Oh, we lose our peace and sleep. எங்களுடைய சமாதானத்தையும் எங்களுடைய உறக்கத்தையும் நாங்கள் இழந்து போகிறோம். We will go, sometimes we may go back from the spiritual life too, oh Lord Jesus. சில வேளைகளில் உம்மை விட்டு நாங்கள் வழி விலகி எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் இழந்து போகிறோம். But still we believe you, Lord. ஆனாலும் நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் தேவனே. Because we know the name of Jesus, that you, oh Jesus. ஏனென்றால் நீர் இவை எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் நம்புகிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் நம்புகிறோம். Thank you, Lord. நன்றி இயேசுவே. For giving us the wonderful name, that Jesus. இயேசு என்னும் நாமத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. In the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே there is deliverance. விடுதலை உண்டு. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. In the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே there is healing. சுகம் உண்டு. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. In the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே there is salvation. ரட்சிப்பு உண்டு. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. In the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே there is righteousness. நீதி உண்டு. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. In the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே we have been called to inherit the heaven. நாங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. So help us to overcome the worriness. ஆகவே இந்த கவலைகளை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். We are seeing the worriness as an overwhelming thing in our life. இந்த எங்களுடைய ஜீவியத்திலே இந்த கவலைகள் பூதாகரமாக காணப்படுகிறது. Lord, you can destroy that, we believe. நீர் அவைகளை அழித்து போட முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Ease our life. எங்களுடைய ஜீவியத்தை லகுவாக்கும். லகுவாக்கும் ஆண்டவரே. Fill our mind எங்களுடைய சிந்தையை நிரப்பும். with thy power and presence. உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும். Let the worries emptied from our head, O Jesus. எங்களுடைய சிந்தையிலிருந்து இந்த கவலைகள் விலகி செல்லட்டும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. Those who are looking at
and share and joining in this service. இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்து பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் Let them be free from the weariness in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே அவர்கள் கவலைகளிலிருந்து விடுதலை ஆகட்டும். Whatever the cause for the worries, அந்த கவலைகளுக்கான காரணங்கள் என்னவாக இருந்தாலும் let that rightly met by you, O Lord Jesus. அது உம்மால் பூர்த்தி செய்யப்படட்டும். Bless the people in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே ஜனங்களை Bless ஆசீர்வதியும். those who are looking upon you. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். Bless those who knows your name. உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். Lord, bless us and do thy will in our life. இயேசுவே எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய சித்தத்தை எங்கள் ஜீவியத்தில் We pray நிறைவேற்றும். for all the people all over the world who are looking upon you, O Lord Jesus. உம்மை நோக்கி பார்க்கிற இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் நம்முடைய பாதத்தில் வருகிறோம். We are praying for our dear brethren. எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we are praying for our people who are praying for us. எங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we are praying for the people who are helping this mission work. இந்த ஊழியத்திற்கு உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Let the worries from their mind be delivered in the name of Jesus. அவர்களுடைய சிந்தையில் காணப்படுகிற எல்லா கவலைகளும் பாரங்களும் இயேசுவின் நாமத்திலே வெளியே We போகட்டும். surrender ourselves to you, O Lord Jesus. எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். You take care of us in all aspects. எல்லா வகையிலும் நீர் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the grace of our Lord Jesus and the love of the Father and sweet communion of the Holy Spirit be with us until the coming of Jesus to keep us away from the weariness and lead us in the path of righteousness. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் வழிநடத்தலும் இயேசு கிறிஸ்துவின் மட்டுமாக வருகை மட்டுமாக நம்மை கவலைகளிலே அற்றவர்களாய் பாதுகாத்து பரலோக ராஜ்யத்தை நோக்கி பயணிக்க செய்வதாக. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Now the time for announcement. இப்பொழுது அறிவிப்புகளின் நேரம். Before we go for announcement, நாம் அறிவிப்புகளுக்கு செல்வதற்கு முன்பாக there is a marriage band. ஒரு விவாக அறிக்கை. See what it is, how it is happened that even the bride is going to read his, translate his, her translator marriage bands. திருமணம் செய்து கொள்ள போகிற அந்த மகள் அவளுடைய விவாக அறிக்கையை மொழிபெயர்க்க போகிறாள். See, that is the blessing of God. அதுவும் தேவனுடைய ஆசீர்வாதம். She translated the voice of God. அவர் தேவனுடைய வார்த்தையை அவர் மொழிபெயர்த்தார். She sang along அவர் பாடல்களை பாடினாள். for many occasions. பலவிதமான கூட்டங்களிலே அவர் பாடல்களை பாடியிருக்கிறார். Now God has given an opportunity for her to read out our bands also, translator bands also. இப்பொழுது விவாக அறிக்கையை மொழிபெயர்க்கும்படியான தருணத்தை கொடுத்திருக்கிறார். மொழிபெயர்க்கிறேன் அல்ல நான் படிச்சிடுவேன். நீங்களே படிச்சு. Now the marriage bands. இப்பொழுது விவாக அறிக்கை. நான் தமிழில் படிக்கிறேன், அப்புறமா ஆமீன் மட்டும் அந்த மாதிரி சொல்லிப்பாங்க. நமது விஏ மிஷன் தலைமை சபையை சேர்ந்த டேவிட் ராஜ் ரோஸ்லின் இவர்களின் மூத்த மகள் அஷ்மியா என்கிற மணமகளுக்கும், இவங்க தான் அஷ்மியா, ஷீ இஸ் அஷ்மியா who is going to get married. கன்னியாகுமரி மாவட்டம் மணலி ஜங்ஷன் பகுதியில் வசிக்கும் ஜெகநாதன் விஜயகுமாரி இவர்களின் குமார ஜெபின் என்கிற மணமகனுக்கும் வருகின்ற 8ஆம் தேதி திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரையும் திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணம் இருக்கும் என்றால் எழுத்து மூலமாக சபை அறிவிக்க வேண்டும். இது 3ஆம் அறிக்கை. So I request one other person to pray for this marriage which is going to be happen on 8th. இப்பொழுது 8ஆம் தேதி நடக்க போகிற இந்த திருமணத்திற்காக ஜெபிக்கும்படியாக ஒருவரை அழைக்கிறேன். அன்பின் பரலோக தந்தையே, நன்றியோடு துதிக்கிறோங்க தாவே. இந்த திருமண காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோங்க தாவே. மகன் தேவரே ஜெபின்காகவும் அஸ்மிக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோங்க தாவே. நீர் ஏற்ற நேரத்தில் நீர் நியமித்த நேரத்தின்படி ஆவியானவரே இந்த திருமணத்தை நடத்த போகிறதுக்காக நன்றி கர்த்தாவே. தேவரே ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. அவர்களுடைய பிரயாணங்களெல்லாம் நீர் காத்துக்கொள்ள வேணுமா துதிக்கிறோம். தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறீர், சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோங்க தாவே. அந்த இடத்துல அப்பா ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். காணா ஒரு கல்யாணத்தை போல தேவரி எந்த ஒரு குறைவும் காணப்படாதபடி நீர் தேவரி நடத்துவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகள் தேவரி சந்தோஷத்தை சமாதானத்தையும் காண நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. இந்த இடத்துல கூட அப்பா வரவேற்பு நாட்களில் கூட நம்முடைய கிருபை தாமே பிள்ளைகளோடு இருக்க வேணுமா துதிக்கிறோம். நீர் நடத்துவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். I can pray for you. Father God, bless this sister Ashmiya in the name of Jesus. Lord, we thank her for her life. She is a help in the ministry, whatever the way that you provide her to do so.
So, Lord, now she is going to get married. When she is going to other district to get married, go with them. Let that marriage be done according to thy will and be a joyful one in our life, in the life of the parents. Bless both the families in the name of Jesus. Protect them from all evil accidents and snare of this world. Let her enter into her family life with joy and with obedience to thee, and also used by thee wherever she goes. Bless the forthcoming man in our life, oh Jesus. Take care of them both. Again, bless both the families. Bless everyone. In Jesus' name we pray. Amen. Now the announcement continues. இப்பொழுது அறிவிப்புகள். According to the will of God, தேவனுடைய சித்தத்தின்படி this online program will continue. இந்த இணைய ஒளிபரப்பு தொடர்ந்து நடைபெறும். I believe on Jesus. நான் இயேசுவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். So in this week, it is going to be relayed in the morning 10 a.m. on Sunday. இந்த வாரம் காலை 10 மணிக்கு இது ஒளிபரப்பப்படும். And there is a 10 minutes devotion at 4 p.m. in the evening. மாலை 4 மணிக்கு ஒரு 10 நிமிட தியானம் இருக்கிறது. Join in that too and be blessed. அதிலும் பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God willing, கர்த்தருக்கு சித்தமானால் the news are coming, செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. but we are not afraid. அதை குறித்து நிச்சயம் கிடையாது, நிச்சயமா சொல்ல முடியாது, அதை குறித்து நிச்சயம் இல்லை, நிச்சயமா சொல்ல முடியாது. நிச்சயமாக சொல்ல முடியாது. But God is different about everything. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். The churches may be open in the following week, Sunday. அடுத்து வரும்படியான ஞாயிற்றுக்கிழமை ஆலயங்கள் திறக்கப்படலாம். Not on this Sunday 27th, இந்த 27ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை அல்ல, but July 4th it may be open. அதற்கு பின்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 4ஆம் தேதி திறக்கப்படும். If God willing. கர்த்தருக்கு சித்தமானால். So if that is so, அப்படி இருக்குமென்றால் let us all come to the church and worship the Lord together and have fellowship in Jesus. நாம் ஆலயத்தில் கூடி வந்து தேவனை ஆராதித்து ஐக்கியம் கொள்ளலாம். If our churches are open in the morning on Sundays, ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை நடைபெறும் என்றால் the online service will be switched over to evening இந்த இணைய ஒளிபரப்பு ஆராதனை மாலையில் நடைபெறும் at 6 o'clock. 6 மணிக்கு. Before that 4 a.m. there will be 10 minutes devotion. அதற்கு முன்பாக 4 மணிக்கு 10 நிமிட தியானம் இருக்கும். Utilize the time that God is giving to you தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். and get the multiple blessing. அப்பொழுது பெருக்கமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். When you have prayer request, உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருக்கும் என்றால் உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருக்கும்போது contact us, எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், write to us, எங்களுக்கு எழுதுங்கள், call us, எங்களை அழையுங்கள், we will pray. நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். Jesus will answer. கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் On every கொடுப்பார். Wednesday, ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும் from 10:30 p.m. onwards, இரவு 10:30 மணி முதல் there is a prayer in the place நம்முடைய where our dear departed pastor lived. கடந்து சென்ற நம்முடைய தலைமை போதகர் வாழ்ந்த இடத்திலே இரவு 10:30 மணி முதல் ஜெபம் இருக்கிறது. We feel it is a privilege to gather there and pray. அந்த இடத்தில் கூடி ஜெபிப்பதை ஒரு ஸ்லாக்கியமாக நாங்கள் எண்ணுகிறோம். But presence of God is most important. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. Jesus is willing to come in our midst when we are praying. நாம் ஜெபிக்கும் பொழுது இயேசு நம் மத்தியில் வர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். So we are praying for you all. ஆகவே உங்களுக்காக உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். So far God is answering. கர்த்தர் தாமே அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். And he will answer at his right time. அவருடைய வேளையில் அவருக்கு சித்தமான நேரத்தில் அவர் பதில் கொடுப்பார். Hallelujah. Hallelujah. So let us be encouraged. ஆகவே நாம் உற்சாகப்படுத்தப்படுவோம். We thank one and all who prays and helps this mission work. எங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த ஊழியங்களை தாங்குகிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். We are praying for you all. நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். This is the faith work. இது விசுவாசத்திலே கட்டப்பட்ட ஒரு ஊழியம். And going on according to the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. And it will go on till the coming of Jesus. இயேசுவின் வருகை மட்டுமாக இது தொடர்ந்து நடைபெறும். Hallelujah. Hallelujah. So be blessed. ஆகவே ஆசீர்வதிக்கப்படுங்கள். Until the lockdown is over, இந்த ஊரடங்கு முடியும் மட்டுமாக there is a Zoom meeting on Saturday evening at 7:30 p.m. சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஜூம் செயலி வழியாக ஒரு கூட்டம் இருக்கிறது. Believers from all over the branches கிளை சபையிலிருந்து எல்லா விசுவாசிகளும் in the states all over in India இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள விசுவாசிகள் are joining and being blessed. அதில் பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். You also join?
நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். Be blessed. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். And those who are praying people are also joining from other nations too. பல வெளிநாடுகளிலிருந்தும் கூட அதில் இணைகிறார்கள். Voluntarily. அவர்கள் உற்சாகமாக இணைகிறார்கள். They are praying for us. அவர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள். We are praying for them. நாங்களும் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். So all of us are being blessed. ஒவ்வொருவரும் அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம். Utilize the time. ஆகவே அந்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். One more announcement. இன்னும் ஒரு அறிவிப்பு. Our dear departed pastor has written his biography. நம்முடைய கடந்து சென்ற நம்முடைய தலைமை போதகர் அவருடைய சுயசரிதையை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார். That is available. அதுவும் இருக்கிறது, விற்பனைக்கு இருக்கிறது. Buy, read and be blessed. நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு அதை வாசித்து அதன் மூலமாக வரும்படியான It ஆசீர்வாதத்தை will be பெற்றுக்கொள்ளுங்கள். encouraging to your life and also to your ministry. உங்களுடைய ஜீவியத்திற்கும் ஊழியத்திற்கும் அது உற்சாகமாகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்கும். If you contact us, நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் we will tell you how to do it. நீங்கள் தொடர்பு கொண்டால் அதை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் உங்களுக்கு கூறுவோம். And anybody wants to help the mission work by the guidance of God, தேவனுடைய வழி நடத்துதலின்படி நீங்கள் இந்த ஊழியத்திற்கு உதவ விரும்பினால் please contact us. எங்களை தொடர்பு கொள்ளலாம். We will tell you how to do it. அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு As I கூறுவோம். said before, by email, by phone, by WhatsApp, whatever the means that you could. நான் ஏற்கனவே கூறியபடி தொலைபேசி வாயிலாகவோ அலைபேசி வாயிலாகவோ மின்னஞ்சல் வாயிலாகவோ நீங்கள் தெரியப்படுத்தலாம். So God bless you all. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. ஹல்லேலூயா. Amen. ஆமென்.